தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2026 வரவு செலவு திட்டத்தில் நிதி அமைச்சுக்கே அதிக நிதி. வாகன பாவனை தொடர்பில் நடைமுறைக்கு வரும் தடை. தமிழர் பகுதியை உலுக்கிய சம்பவம், சிதறிய நிலையில் மீட்கப்பட்ட தென்னிலங்கையரின் சடலம். போலீஸ் அதிகாரியின் உயிரை பறித்த கோர விபத்து. இலங்கையின் பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படாது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதி. குரங்குகளிடையே பரவும் ஆபத்தான நோய், மக்களே அவதானம். தொழிலாளர்கள் குழுவொன்றின் மீது சரிந்து விழுந்த மண்மேடு, தீவிரப்படுத்தப்பட்டுள்ள மீட்பு பணிகள். 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை. தொடர்பன விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உச்சபட்சமாக நிதி அமைச்சுக்கு 618 பில்லியன் ரூபாவும், பாதுகாப்பு அமைச்சுக்கு 455 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் பதில் நிதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோவால் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் 2026 ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் அரசின் ஒட்டுமொத்த செலவினமாக 4434 பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள அமைப்பின்படி 634 பில்லியன் ரூபாய் நிதி நிதியமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் ஒரு துறைக்கு அல்லது அமைச்சு ஒதுக்கப்பட்ட அதிகபட்ச நிதியாக இது பதிவாகியுள்ளது. நிதியமைச்சுக்கு அடுத்தபடியாக உள்ளூராட்சி சபை மற்றும் மாகாண சபைகள் அமைச்சுக்கு 618 பில்லியன் ரூபாவாகவும், பொது நிர்வாக அமைச்சுக்கு 596 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாதுகாப்பு அமைச்சருக்கு 455 பில்லியன் ரூபாவும், சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்கு 554 பில்லியன் ரூபாவும், கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சுக்கு 306 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 7ஆம் திகதி நிதியமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. இது 2வது வாசிப்பாக கருதப்படும். 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் நவம்பர் 8ஆம் திகதி முதல் 14ஆம் திகதி வரை நடைபெறும். 14ஆம் திகதி மாலை 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும். அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நவம்பர் 15ஆம் திகதி ஆரம்பமாகும். பாதீடு மீதான இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் 5ஆம் திகதி நடைபெறும். வாகனங்களின் கண்ணாடிகளில் தொழில் பதவிகளை காட்சிப்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களின் கண்ணாடிகளில் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பிற நிபுணர்கள் என்பதை குறிக்கும் ஸ்டிக்கர்களை ஒட்டுவது சட்டவிரோதமானது என்று இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிலர் தங்கள் நிலையை உணராமல் சமூகத்திற்கு காட்டுவதற்காக வாகனங்களின் கண்ணாடிகளில் இதுபோன்ற ஸ்டிக்கர்களை ஒட்டுகின்றார்கள் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வருமான வரி உரிமம் மட்டுமே வாகனங்களின் கண்ணாடிகளில் ஒட்ட அனுமதிக்கப்படுகின்றது என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் வாகனங்களின் கண்ணாடிகளில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்களை அகற்ற போலீசாருடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. தலைமன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதி உயிரிழந்த நிலையில் நேற்று சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட நபர் நீர்கொழும்பை சேர்ந்த 60 வயதுடைய ஆண் என தெரிய வந்துள்ளது. தலைமன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி நேற்று காலை பயணித்த குறித்த ரயில் காலை சவுத் பார் ரயில் நிலையத்தில் தரித்து நின்று மீண்டும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொழும்பு நோக்கி பயணித்துள்ளது. இதன்போது சவுத் பார் தள்ளாடி புகையிரத வீதி இரட்டை கண் பாலத்திற்கு அருகில் ரயிலில் மோதி உடல் பாகங்கள் சிதறிய நிலையில் குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை மீட்டனர். மீட்கப்பட்ட சடலம் மன்னார் பொது வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மன்னார் வைத்தியசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
புத்தளம் கொழும்பு வீதியில் செம்பெட்ட பகுதியில் நடந்த விபத்தில் போலீஸ் சார்ஜன்ட் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புத்தளம் திசை நோக்கி சென்ற காரொன்றுடன் எதிர் திசையிலிருந்து வந்த லொரியுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் காரின் சாரதி படுகாயமடைந்து புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. உயிரிழந்தவரின் ஹர்வஹஸ்வேல்வ போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்த 55 வயதான போலீஸ் சார்ஜன்ட் என்பதுடன் இவர் புத்தளம் சாலியவெவ பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. இலங்கையில் பாடசாலை மாணவர்களில் மேல் மாகாணத்தில் உள்ள மாணவர்களே அதிகளவில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகும் போக்கை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை இதனை குறிப்பிட்டுள்ளது. இதில் கொழும்பு மாவட்டம் முதன்மை நிலையில் உள்ளதாக அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி கிராண்ட் பாஸ், தொட்டலங்க, கொம்பனி தெரு, அங்குலானை, வாழைத்தோட்டம், பாணந்துறை, தெகுவளை, கல்கிஸ், ஹிக்கடுவ உள்ளிட்ட பல இடங்களில் குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை சேர்ந்த மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடியவர்கள் என தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கண்டி மாவட்டத்தின் சில பகுதிகள் பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக கூடிய அதிக வாய்ப்புள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹம்பஹா, குருநாகல், அனுராதபுரம், காலி, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்களும் ஆபத்தான மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. சக நண்பர்களின் தூண்டுதல் பாடசாலை மாணவர்களின் போதைப்பொருள் பாவனையில் அதிக செல்வாக்கு செலுத்தும் முக்கிய காரணியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. வரவிருக்கும் பாதீடு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி கூறினார். ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அங்கு வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வரவிருக்கும் பாதீட்டு திட்டத்தில் எந்தவித புதிய வரிகளையும் அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கவில்லை எனவும் எதிர்காலத்தில் சில வரி விகிதங்களை குறைப்பது குறித்து கவனம் செலுத்தவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொலன்னறுவை மற்றும் கிரித்தலை ஆகிய பகுதிகளில் குரங்குகளால் சமூக நோயொன்று பரவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வணக்கஸ்தல நகரத்தை அண்டிய பகுதிகளில் குரங்குகள் அதிகளவில் உலாவுவதால் மனிதர்களிடையே இந்த நோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும், எனவே பொதுமக்கள் இது குறித்து விழிப்புணர்வுடன் இருக்குமாறு வனவிலங்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நோய் மனிதர்களுக்கு பரவக்கூடிய அபாயம் இருந்தாலும் பொதுமக்களிடையே இது குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொலன்னறுவை மற்றும் கிரித்தலை பகுதிகளில் குரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நீண்ட காலமாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாகவே உள்ளது. இந்நிலையில் இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட குரங்குகள் மயக்கமூட்டி மாதிரிகள் எடுத்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாவனெல்ல அழுத்னுவர மாணிகாவ பகுதியில் தொழிலாளர்கள் குழுவொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. சுவரொன்றை கட்டிக்கொண்டிருந்த தொழிலாளர்கள் குழு மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது அவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடிமின்னலுடன் கூடிய மழையுடன் கூடிய சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று ஏற்படக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 35 தொடக்கம் 45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள
தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.